போட்ட காசு வரலைன்னா இந்த தொழிலை பண்ணி என்ன பண்றது? சரி, நீ ஒண்ணு பண்ணு. ஒரு 50-60 லட்சம் ரூபாயில ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வா. நல்லா கமர்ஷியலா பண்ணு. இங்க பாரு, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, புரியுதா? என்னப்பா சொல்லு, சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு சொல்லு, படத்தை பண்ணிடலாம். ஓகேவா? சரிங்க சார். ஓகே, நான் சொல்கிறேன். ஓகே, ரெடி பண்ணிட்டு வா. டேய், எங்கடா போன சொல்லாம கொள்ளாம? 2 நாள் ஆளையே காணோம். ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? ஏய், என்ன நீ பாட்டுக்கு வர போற? இதானே லாஜா? தான் நான் சமாகானில் இருக்கேன், மரியாதையாக போயிடு. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் என்ன ஐட்டமா? டே முகி, என்னடா ஆச்சு? ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா? ப்ரொடியூசருக்கு கதை பிடிச்சிருக்கான், ஆனால் பட்ஜெட் இல்லையா. சரி, ஏதோ 50 லட்சத்துக்கு ஏதோ புது கதை எழுத சொல்கிறார் மச்சான். டேய், எனக்கு நம்பிக்கையே இல்லை மச்சான், எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை மச்சான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்றா. எனக்காக மந்த்லி சேலரியில் ஏதாவது வேலை பார்க்குறியா மச்சான்? டேய், நீ ஏன்டா இப்படிலாம் பேசுற? இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ற, செட் ஆயிடும். நீ தான்டா எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவ. நீ ஏன் இப்படி உடஞ்சு போனா? முடியலடா, யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கு. எனக்கு என்ன பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குடா. பேசாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் போல இருக்கு மச்சான். யாருக்குமே என் மேலே அக்கறை இல்லை, யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்றாங்க. கூட இருக்கவங்களுக்கே நம்ம கதை புரியல, ப்ரொடியூசருக்கு எப்படி மச்சான் புரியும்? யாருக்குமே என் மேலே அக்கறை இல்லைடா, யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்றாங்க. டேய், எதா இருந்தாலும் நாளைக்கு காலைல பேசிக்கலாம். நீ வேலைக்கு போகணுன்னு அவசியம்லாம் இல்லைடா. நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா. நாளைக்கு நம்ம ரூமுக்கு வா, நம்ம உட்காந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுவோம். சரி மச்சான், நான் நம்ம ரூமுக்கே வந்துடுறேன். சரி வா மச்சான், பேசாமல் என்னை தத்தெடுத்துக்கிறேடா. டேய், எதுக்குடி இப்போ கட் பண்ண? பின்ன யாரா அவன்? எனக்குன்னு இருக்க ஒத்தவன் மட்டும்தான், அது உனக்கு பொறுக்கலல்ல? உனக்கு நான் பார்த்தா அப்புறம் எப்படி தெரியுது? டேய் முகி, சாரிடா. எனக்கு உன் சிச்சுவேஷன் புரியுதுடா. எனக்கு லைஃப் நினச்சி ரொம்ப பயமாக இருக்குடி. அடுத்து என்ன பண்ண போகிறோம் கூட எனக்கு தெரியாது. சத்தியமாக எனக்கு சினிமா தவிர வேறு எதுவுமே தெரியாதுடி. யாருமே என்ன புரிஞ்சுக்கலாம், நான் என்ன தாண்டி பண்ணுவேன்? உன்னை யார் இப்ப புரிஞ்சுக்கல? ஒருத்த நான் எதுக்கு இருக்கேன் அப்போ? உனக்கு இதெல்லாம் சத்தியமா செட் ஆகல. இங்க பாரு, வேணாண்டி, ப்ரொடெக்ஷன் இல்லை. பரவாயில்ல. anything but kalyanam.